ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஹால் டிக்கெட் விட்ருக்காங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் எக்ஸாம் சென்டருக்கு எது எடுத்துகிட்டு போகணும், எது எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற விஷயத்தையும் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அது வந்து நம்ம வந்து கூகுள் குரோமில் போய்ட்டு கூகுளில் எம்சிஹெச்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல எம்சிஹெச் ரெக்ரூட்மெண்ட் வரும் பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிங்க. அதை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பாருங்கள், மேலே டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் விட்ருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் நண்பர்களே. இது வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது வர அப்ளிகேஷன் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை எடுத்து நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு சப்போஸ் அப்ளிகேஷன் நம்பர் தெரியலனா ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நான் எதுக்கும் அப்ளிகேஷன் நம்பரும் டைப் பண்ணிக்கிறேன், ரிஜிஸ்டர் மெயில் ஐடி டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணால் கூட போதும். இது பண்ணிவிட்டு அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் பதிவு பண்ணும்போது ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மந்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கேப்சா கோடு அதில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸ்மால் கேப்ஸ்னா கேப்ஸு அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும் நண்பர்களே. இதான் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இருங்க வியூ பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஹால் டிக்கெட் வந்துடுச்சு நண்பர்களே. ஹால் டிக்கெட் இப்படி தான் இருக்கும். ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கே பாருங்கள் எத்தனை மணிக்கு எக்ஸாம் போகணும், என்றைக்கு எக்ஸாமு, எந்த சென்டர் எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க நண்பர்களே. நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எது எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போகும்போது டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். ரெண்டாவது வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதுலேயே ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிடும் நண்பர்களே. சப்போஸ் உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ வராமச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மொபைலு, எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. பேக்குமே எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு முழுசாக இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எதுவும் கொண்டு போக முடியாத அளவுக்கு பாருங்கள். நீங்கள் பேனா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். உள்ள மொபைலு இந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது நண்பர்களே. பேனா, வாட்டர் பாட்டில் உள்ள அலோடு. எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் 9:30க்குள்ளே ஆஜராயிருங்க. அதுக்கு 10:30க்கு மேலே ஆஜரானிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 9:30க்குள்ளே போய் சேர்ந்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே. நன்றி.